வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பழமையான மருத்துவமனையில் நடந்த அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு பழமையான மருத்துவமனை 1965 செயல்பட்டது. அந்த மருத்துவமனையில் இரவு நேரங்களில் நர்ஸுகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஒரு சிலரை மட்டுமே இரவு நேரங்களில் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வார்டில் ஏதோ இரவில் நடக்குது என்பது போல் பலர் கூறிக்கொண்டிருந்தனர். அந்த குறிப்பிட்ட வார்டு 4இல் எந்த நோயாளியும் அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் 10 வருடங்களுக்கு முன் அந்த பழைய மருத்துவமனையில் ஒரு இளம்பெண், அதாவது மனநிலை பாதித்த இளம்பெண் 10 வருடங்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டாள். அவள் இறந்த பிறகு அந்த வார்டில் பாதம் நடப்பது போன்ற ஒலி, அழுகை மற்றும் சிரிப்பு சத்தங்கள் போன்றவை கேட்டதாக பலர் கூறினர். ஒரு நாள் மதன் மற்றும் நர்ஸ் இருவரும் இணைந்து 2வது ஷிஃப்டில், அதாவது இரவு 10 மணி முதல் 6 மணி வரை அங்கு டியூட்டியில் இருந்தனர், டியூட்டி டைம். அப்போது வார்டு 4இல் இருந்து ஒரு பெண் சிரிப்பது போன்று சத்தம் கேட்டது. உடனடியாக அந்த வார்டுக்கு மதன் டார்ச்சுடன் சென்றார். மதன் மற்றும் நர்ஸ் ஆகியோர் டார்ச்சுடன் சென்றனர். ஆனால் அந்த வார்டு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே இருந்து வெளியே சத்தம் தெளிவாகவே கேட்டது. தயக்கத்துடன் மதன் மற்றும் நர்ஸ் ஆகியோர் கதவை திறந்தனர். மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ஆனால் அங்கு பார்த்த காட்சி அவர்கள் இருவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அங்குள்ள கட்டிலில் ஒரு இளம்பெண் தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த மதன், "நீ யாருமா?" என்று கேட்டாள். அப்போது அவள் தலையை தூக்கினாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. தலைமுடி நீளமாக இருந்தது. மேலே தொங்கிய ஃபேன் கீழே விழுந்தது. மதன் ஒரு சில வினாடிகள் அந்த உருவத்தை பார்த்தான். தரையில் நிழல் இல்லை. அவள் நடக்கும்போது சத்தம் இல்லை. மின் விசிறி தானாகவே கீழே விழுந்தது. இவற்றையெல்லாம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் யோசித்த மதன் வேகமாக ஓட்டம் பிடித்தான். அடுத்த நாள் காலை மருத்துவமனை விடுப்புக்காக மதன் விண்ணப்பித்தான். இப்போதும் அந்த பெண் அங்கு நடமாடுவதாகவே நம்பப்படுகிறது. மற்றும் ஒரு நிகழ்வை பற்றி தற்போது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம். ராகுல் என்ற ஒரு நபர் அங்குள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தார். வேலை முடிந்து தினமும் பேருந்து பிடித்து வீட்டிற்கு வருவதை வழக்கமாக ராகுல் கொண்டிருந்தார். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் பக்கத்தில் வேலை செஞ்சார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். ஒரு நாள் ராகுலுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அதாவது இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. அவருடைய நண்பர்கள் கூட ராகுலிடம் மிகவும் லேட்டாகிவிட்டது, பஸ்ஸை மிஸ் பண்ணிடாத, அதாவது கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அவன் அன்று வழக்கமாக பேருந்து நிறுத்தத்தை, எப்போதும் போகிற பேருந்து நிறுத்தத்தை தவிர்த்து பக்கத்தில் உள்ள ஒரு பழைய பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்தில் லைட் இல்லை. மழை வந்தது போன்று தரையும் ஈரமாக இருந்தது. அந்த பழைய பேருந்து நிறுத்தத்தை யாரும் பயன்படுத்தாமல் கிடந்தது போல், அவன் போன அந்த பேருந்து நிறுத்தம் யாருமே பயன்படுத்தாதது போல இருந்தது. அந்த பழைய பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். ஒரு லேடி மட்டும் உட்கார்ந்திருந்தது. அந்த பெண் கருப்பு சேலை அணிந்தும் முகம் முழுசாக தெரியாத மாதிரியும் முடி அவளுடைய முகத்தை மூடியும் இருந்தது. அவளை பார்த்து ராகுல் கேட்டார், "மேடம், பஸ் எப்போ வரும்?" அப்படின்னு கேட்குறாரு ராகுல். ஏன்னா அவன் பஸ்ஸுக்காக தானே வெயிட் பண்ணுறான். அந்த லேடியை பார்த்து பஸ் எப்போ வரும்னு கேட்டதற்கு அவள் தன் தலையை திருப்பினாள். அப்போ அவன் பார்த்தோன்னே அது மூஞ்சில் முகம் இல்லை, வெறும் வெற்று முகம். அதாவது கண், மூக்கு மற்றும் காது இவை எதுவுமே இல்லை. அவள் வாயை மட்டும் திறந்து, நான் போகிற பஸ்ஸில் நீயும் வரணும்" என்றாள். அவளை பார்த்த அதிர்ச்சியில் ராகுல் இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு பழைய பேருந்து ராகுலை நோக்கி நெருங்கி வந்தது. அந்த பஸ்ஸில் பார்த்த போர்டில் வெளிச்சம் இல்லை. ஆனால் அதோட டிரைவர் மட்டும் ராகுலை கூப்பிட்டார். ஏறு, இதுதான் கடைசி பஸ்" என்று ராகுலை பார்த்து கூறினான் அந்த டிரைவர், அந்த பழைய பேருந்தில் உள்ள டிரைவர். ஏற்கனவே அவளை பார்த்த பயத்தில், பீதியில் இருந்த ராகுல் அந்த பஸ்ஸில் ஏறாமல் இருந்தான். ஆனால் அந்த பெண் மற்றும், அதாவது முகம் மூக்கு இல்லாத, மூஞ்சில் மூக்கு காது இல்லாத அந்த பெண், அது பயங்கர உருவம் மட்டுமே அந்த பேருந்தில் ஏறினது. அந்த பஸ்ஸும் மாயமாக, அவள் ஏறியவுடன் அந்த பஸ்ஸு மாயமாக மறைந்தது.
மறுநாள் நடந்த சம்பவத்தை பற்றி ஊரில் உள்ளவர்களிடம் விசாரித்தான் ராகுல். அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த சம்பவம் நடந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்கனவே ஒரு பஸ் கவிழ்ந்து 10 பேர் பலியானார்கள் அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவர்கள் கூறினார்கள். அவர்களில் அந்த கருப்பு சேலை அணிந்திருந்த அந்த பெண் தான் அந்த 10 பேரில் ஒருவர். அவள் ஏற்கனவே இறந்துவிட்டாள் என்பது ராகுலுக்கு தெரிந்தது. அதாவது அது ஒரு பேய் பேருந்து என்பதை தெரிந்து கொண்டார் ராகுல். மீண்டும் ஒரு அதிபயங்கர நிகழ்வை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.